ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்துலேயுமே அவங்க பேச்சை கேட்காதீங்க. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் முக்கியம் அப்படின்னோடனே, அது எனக்கு புரியுதுமா, புரியாமல் இல்லை. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு யாரையும் நம்ம குறை சொல்லிட முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அவங்கக்கிட்ட எல்லா விஷயங்களும் பிடிச்சிருக்கலாம். இல்லை நம்மளுக்கு எது நம்மளுக்கு வேணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் இது பண்ணிங்கனாலே போதும். அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? நீங்கள் இதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு யாரையும் நம்ம மாற்றவும் இது பண்ணலாம் முடியாது. ஏன்னா அவங்களோட விருப்பம் அது. ஒரு ஒரு விஷயங்கள்லையும் அவங்கவுங்க விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா அதில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சமான விஷயங்கள் நிறைய இருக்கும் வாழ்க்கையில். அதெல்லாம் நம்ம கடந்து தான் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நீங்கள் ஒரு விஷயமா எடுத்துக்காதீங்க, போக போக எல்லாம் சரியாயிடும். இதுக்கு மேலே நம்ம யாரையும் நம்ம ஒன்றும் காரணம் சொல்ல முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த கல்யாணத்தில் எல்லாருக்குமே விருப்பம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அம்மாவுக்கு சுத்தமாக விருப்பங்கிறது கிடையாது. ஏதோ பேருக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இது மட்டும்தானே தவிர, அவங்களுக்கு ஒரு நம்மளை நல்லா இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதெல்லாம் கிடையாது. சும்மா சொல்கிறாங்க அவங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி விருப்பம்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அவங்களையெல்லாம் நம்ம ஒன்றும் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட முடியாது. ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் பிடிக்கும், பிடிக்காமையும் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அவங்கக்கிட்ட எந்தளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் நம்மளோட ஒரு சாமர்த்தியங்கிறது. ஏன்னா நம்மளுக்கு அவங்கள எல்லா விஷயங்கள்லேயுமே சரியாக கொண்டு போகிறது, பண்ணுறது, செய்கிறது எல்லாமே நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னாலே போதும். அதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த ஒரு விருப்பத்தையும் நம்ம இது பண்ண போகிறது கிடையாது. போக போக உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்மளுக்கு வேறு வேறு விஷயத்தில் நீங்கள் சொல்கிறதுலையோ இல்லை பண்ணுறதுலையோ இருக்கிறதெல்லாம் ஒரு காரணங்கிறது கிடையாது. போக போக அவங்களுக்கு என்ன விஷயத்தில் என்ன மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறதுல தான் நம்மளுக்கான ஒரு இதுங்கிறது இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அது நீங்கள் சொல்கிறது உண்மை தான். ஏன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம யாரையும் சொல்கிறதுக்கோ பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு எதுவும் கிடையாது. போக போக நம்மளுக்கு எல்லாமே அவங்களுக்கான ஒரு இடத்த நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறதுக்கான இதை ஒரு சில விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் கரெக்டான ஒரு விஷயத்த தான் நடக்கும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாக தான் நடக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வேறு வேறு விஷயத்தில் அவங்கள கரெக்டான வேல கொண்டுட்டு போகிறதுக்கான இதை வேணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் நீங்களே இதையெல்லாம் சரி பண்ணிக்கணும், நான் இதை சரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோன்னா, ஆமாம் அதுக்காக தான் நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நம்மளால் இவங்க அவங்களுக்கு எந்தெந்த வகையில் ஹெல்ப் பண்ண முடியுதோ அந்தந்த வகையில் ஹெல்ப் பண்ணனாலே போதும். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணோன்னாலே நம்மளுக்கு அதுக்கான ஒரு இதுங்கிறது கிடைக்கிது. ஏன்னா அவங்க கஷ்டப்படுறப்போ அதுக்கான இதை நம்ம இது பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்னோன்னா, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை, எல்லாமே புரியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கணுங்கிறத நம்ம பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு.